ஹலோ டெக்கி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது நௌக்ரி சீரிஸோட பார்ட் 5. நீங்கள் இன்னும் 4 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த 4 பார்ட்டை பார்க்கலாம். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்து பாருங்களேன். இந்த பார்ட் 5 உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ நம்ம இந்த 4 பார்ட்லேயுமே நௌக்ரி எப்படி ஒர்க் ஆகுது, பேக் ஹேண்ட்லேருந்து ஹெச்ஆர் எப்படி உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க, என்னென்ன மாதிரி ஃபில்டர் போடுவாங்க, ப்ளஸ் உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்தப்போ நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ தூரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் கீவேர்டுன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் நௌக்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். அந்த கீவேர்டை எப்படி உங்களோட ஜாப் ரோலுக்காக கண்டுபிடிக்கிறது, அதை நீங்கள் எப்படி உங்கள் ப்ரொஃபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நௌக்ரியில் நிறைய கால் வரும்னு நினைக்கிறீங்க. உங்களோட கீ ஸ்கில்ஸ் உங்கள் நௌக்ரி ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணால் இந்த கீ ஸ்கில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுற மூலிமா உங்கள் நௌக்ரி ப்ரொஃபைல் டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது மூலிமா நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வருங்க. ஸ்கிப் பண்ண மட்டும் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துன்னா, என்னோட நேம் நபி, நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாப் எடுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவரால் வியூ நான் கொடுத்துறேன் கைஸ். ஸோ ஆல்ரெடி கீ ஸ்கில்ஸ்னால் என்னன்னு பார்த்துருந்தோம், பட் இருந்தாலும் நான் டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், கீ ஸ்கில்ஸ் என்னென்னா, நௌக்ரியில் நார்மலாக வந்து உங்கள் ப்ரொஃபைலை தேடுறாங்க, இல்லை ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு தேடுறாங்கனாவே சும்மா எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷனையோ கம்ப்ளீட்லி தூக்கிட்டு வந்துலாம் போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், பைத்தான் டெவலப்பர் இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன்னா, பைத்தான்னு நான் கொடுத்தாவே நௌக்ரி எனக்கு கீழே காட்டும் பாருங்கள். கீ ஸ்கில்ஸ், அதாவது இந்த பைத்தான் டெவலப்பர் பேஸ் பண்ணி பைத்தான் டெவலப்மெண்ட், பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஸோ சீனியர் பைத்தான் டெவலப்பர், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டில் டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி உங்களோட ரோலை பேஸ் பண்ணி, இப்போ ஜூனியர் அப்படின்னா ஜூனியர் பைத்தான் டெவலப்பர், இந்த மாதிரி போட்டு டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை போட்டுட்டு மீதி இன்ஃபர்மேஷன்ஸ் பேசிக்காக கீழே கொடுக்குறது நிறையா இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கீ ஸ்கில்ஸ், அதாவது டெக்னிக்கலான கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தானில் அந்த கேண்டிடேட்டுக்கு சீக்வல் தெரிஞ்சிருக்குன்னா சீக்வல் அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி சேம் டைம் நம்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லை பாண்டாஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் நம்பைன்னு போடுறப்போ டேரெக்டாக நம்பையோட கீவேர்ட்ஸ் போட்டு இப்போ என்டர் அடிக்கிறப்போ அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபில்டராகி ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் கீவேர்டை பேஸ் பண்ணி. ஸோ ஃப்ரண்ட் ஹேண்டில் டெக்னிக்கல் கீவேர்டை பேஸ் பண்ணி, அதாவது டெக்னிக்கல் டெசிக்னேஷன் ரோலை பேஸ் பண்ணி போட்டுட்டு உள்ளே வந்து என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அந்த கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு தான் போட்டு ஹெச்ஆர் மோஸ்ட்லி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட்லி ரன் ஆகிறதே, ஒர்க் ஆகிறதே பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க்கும் ஆகும். இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆகும், ரேங்க்கும் ஆகும். ஷோ ஆகுது மீன்ஸ் லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருந்தாலும் 72 ப்ரொஃபைல் ஷோ ஆகுது. ஸோ இது வந்து 72 ப்ரொஃபைல்குள்ள ஷோ ஆகுனா 74 ப்ரொஃபைல். அந்த 74 ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் ரேங்க் ஆனால் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். ஸோ டாப்பில் ரேங்க் ஆகுனாலும் இந்த கீவேர்டு எத்தனை வாட்டி மேட்ச் ஆகுது உங்கள் ப்ரொஃபைலில், எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ப்ரொஃபைலுக்குள்ள அந்த கீவேர்டு ஒத்து போகுதுங்கிறத பேஸ் பண்ணி டாப்பில் ரேங்க் ஆகும். இந்த மாதிரி கீவேர்ட் மேட்ச் ஆகி அது நிறைய கீவேர்டு போட்டு டாப்பில் ரேங்க் ஆனால் நிறைய கால்ஸ் வரும். ஸோ இதனால தான் நான் கீவேர்டு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கீவேர்டை நீங்கள் எப்படி எடுக்கிறது, கீவேர்ட்ஸில் என்னென்ன வகையான கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீவேர்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் இருக்குன்னு சொல்கிறேன். பேசிக்காக ஒரு 3 டைப் ஆஃப் கீவேர்ட் இருக்குது. ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுறப்ப டெசிக்னேஷன் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெசிக்னேஷனை பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ் உங்களோட ரெஸ்யூம்லையும் நௌக்ரி ப்ரொஃபைலையும் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது இருந்தால் தான் அந்த டெசிக்னேஷனுக்குள்ளேயே உங்கள் ப்ரொஃபைல் உள்ளே வரும். ஓகேங்களா? அடுத்தது செகண்டரியாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னதான் டெசிக்னேஷன் பைத்தான் டெவலப்பர், ஜூனியர் பைத்தான் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போட்டாலும் உள்ளே வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போடுறாங்க பாருங்கள். சீக்வல், நம்பை, பாண்டாஸ்னு இந்த மாதிரி டெக்னிக்கல் கீவேர்ட், டெக்னிக்கல் நீங்கள் அந்த டேக்கோ, லைப்ரரியோ, ஃப்ரேம் ஒர்க்கோ, டேட்டா பேஸோ படிச்சிருப்பீங்களா, அதை பேஸ் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி காமன் விஷயம், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங், ஃப்ரெஷர், இந்த மாதிரி காமன் கீவேர்டும் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் இருக்குது. அந்த 3 டைப் ஆஃப் கீவேர்டை நீங்கள் உள்ளே கொடுக்குற மூலியமாக தான் உங்கள் ப்ரொஃபைல் வெயிட்டேஜாக பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் கீவேர்டில் எவ்வளோ % கொடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அவுட் ஆஃப் 100%ல் 70% ஆஃப் கீவேர்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? 20% ஆஃப் கீவேர்ட் டெசிக்னேஷன் ரோலை பேஸ் பண்ணி கொடுக்கணும். மீதி 10% ஒரு நார்மல் காமனான விஷயங்கள், கம்யூனிகேஷன், ஆப்டிடியூடு, ஃப்ரெஷர், ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க்கர், அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ 10 கீவேர்டில் 7 கீவேர்ட் டெக்னிக்கல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி, 2 ரோலை பேஸ் பண்ணி, 1 காமன். பிகாஸ் ஏன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால், ரோலை பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பைத்தானு இருக்கு, எந்த எல்லா இதுலேயும் பைத்தானு இருக்கும். ஸோ ரோலை பேஸ் பண்ணி பைத்தான் டெவலப்பர்னு போட்டவே டக்குனு உங்கள் ப்ரொஃபைல் உள்ளே வந்துடும். பட் இங்கே வந்து சீக்வல் வேணும், நம்பை வேணும், ஸ்பெசிஃபிக்காக போடுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தா தான் இதுக்குள்ள
ஃபுல்லாக உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வரும். அதனால தான் அதிக வெயிட்டேஜ் இந்த மாதிரி ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நான் கீவேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட்டு ப்ரோ. இப்போ இந்த கீவேர்டெலாம் நான் எங்கே எடுக்கிறது, இதை நான் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த கீவேர்டை நீங்கள் எங்கேயும் போய் எடுக்க தேவையில்ல, நௌக்ரியிலே எடுக்கலாம். அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நௌக்ரிக்குள்ளேயே போயிட்டீங்கன்னா நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணால் இப்படி வரும். ஓகேங்களா? எந்த ஜாப் ஓப்பனிங் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக போடுறேன் பாருங்கள். பைத்தான் டெவலப்பருக்கு இப்போ நான் பைத்தான் போட்டுட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு ஃப்ரெஷர், லொக்கேஷன் எதுவுமே கொடுக்கல, சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? நௌக்ரியிலேயே எல்லா ஹெச்ஆருமே ஜாப் போஸ்டிங் போடுறப்பவே ஜாப் போஸ்டிங்கில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட சேர்த்து அந்த ரோலுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த ஜாப் போஸ்டிங் நல்லா போகணுங்கிறதுக்காக இப்போ இந்த ஜாப் ஓப்பனிங் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இதுக்கு தேவையான கீ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். பைத்தான் டெவலப்பர் ரோலை பேஸ் பண்ணியிருக்கா, அடுத்தது பைத்தான் டிஜாங்கோ ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் ரோலை பேஸ் பண்ணி ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப் ஓப்பனிங் உங்களோட ஜாப் ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஜாப் ஓப்பனிங் கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும், வெப் அப்ளிகேஷன், பைத்தான், இந்த 2 கீவேர்ட்ஸ் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்தது நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஃபைல் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு பைத்தான் டெவலப்மெண்ட் ரோலை பேஸ் பண்ணியிருக்கு, டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது லினக்ஸ், அடுத்தது டிஜாங்கோ ஏபிஐ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஷ், இது எல்லாமே கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் விஷயத்தில். ஸோ ஒரு ரோலை பேஸ் பண்ணது, மீதி 5 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லை பேஸ் பண்ணது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் நார்மலாக நௌக்ரியில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்ஸை ரிசர்ச் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதில் நான் எதை ப்ரோ போடுறது, டேரெக்டாக ஒரு ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே நௌக்ரி ப்ரொஃபைலில் போட்டுடலாமானா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 10 ஜாப் ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் 3 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்காக இன்னொரு 2 ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ஒரு 10, 20, 30 எவ்வளோ வேணாலும் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்கில்ஸ் நான் போய்க்கிறேன், அதே மாதிரி இதோடதும் போய்க்கிறேன். ஸோ எல்லா கம்பெனிலையும் காமனாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு எல்லா கம்பெனிலையும் காமனாக பைத்தான் இருக்க போது டேட்டா பேஸ்க்கு என்ன கேட்குறாங்க, இந்த கம்பெனியில் சீக்வல் கேட்குறாங்க, இந்த கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, எதுவும் பெருசாக போடலை, இந்த கம்பெனியில் போடலை. ஸோ இந்த கம்பெனியில் அதை பற்றி போடல. ஓகே, ஃப்ரேம் ஒர்க்கை பார்ப்போம். இந்த கம்பெனியில் டிஜாங்கோ கேட்குறாங்க 1, அடுத்தது இந்த கம்பெனியில் அதை போடலை. பட் இந்த கம்பெனிலையும் பாருங்கள் டிஜாங்கோவை பற்றி போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியில் போட்டிருக்காங்களா, இந்த கம்பெனிலையும் போட்டிருக்காங்க டிஜாங்கோ வேணும்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியில் போட்டிருக்காங்களா, இந்த கம்பெனியில் போடல. ஸோ டிஜாங்கோ 2-3 கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் செட்டை நிறைய கம்பெனியில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை ஆட் பண்ண பாருங்கள். அதை ஆட் பண்ணணும்னா படிக்காமல் ஆட் பண்ணக்கூடாது, படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 10, 20, 30 எவ்வளோ ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா கம்பெனிலையும் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஜாவா, பைத்தான், இல்லை வேறு என்ன ரோல் போக போகிறீங்களோ அந்த ரோலை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே என்ன ஃப்ரேம் ஒர்க், என்ன லைப்ரரி, என்ன டேட்டாபேஸ், இல்லை என்ன ஸ்கில் செட்லாம் எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட அப்படிங்கிறத இந்த மாதிரி டீட்டெயில்டாக பாருங்கள். இதுக்கு நீங்கள் உட்காந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணால் தான் கிடைக்கும். இப்படி நீங்கள் போட்டு ரிசர்ச் பண்ணி நிறையா எக்ஸல் சீட்டில் ஒர்க் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஓகே இந்த இடத்துல ஒரு இப்படி போடலாம்னு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ போடலாம்னா மினிமம் 15 கீவேர்டு உங்கள் ரெஸ்யூம்லையும் உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைலையும் இருக்க மாதிரி பார்த்துங்க. 15ல் 10 கீவேர்ட் டெக்னிக்கல் ஸ்டாக்கை பேஸ் பண்ணது, ஒரு 4 கீவேர்ட் ரோலை பேஸ் பண்ணது, மீதி ஒரு கீவேர்ட் காமன் கீவேர்டு போடுங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நௌக்ரிக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாமே நௌக்ரியை பேஸ் பண்ணி வச்சு ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது உங்களோட ரெஸ்யூமில் தாங்க. இங்கே பாருங்கள், ரெஸ்யூமில் நான் ஜஸ்ட்டு ஸ்கில்ஸ்ன்னு போட்டு எல்லா ஸ்கில்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஜாவாக்குங்கிறனால ஜாவா டெக்னிக்கல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி இங்கே ஆரம்பித்து ஜாவாவில் ஆரம்பித்து எங்கே வரையும் போட்டிருக்கேன், ஏபிஐ வரையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கீவேர்டு. ஓகேங்களா? அடுத்தது ரோலை பேஸ் பண்ண கீவேர்டு 3 போட்டிருக்கேன் பாருங்கள். பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ரோலை பேஸ் பண்ணது. ரிமைனிங் ஒன்று காமன் கீவேர்டு ஃப்ரெஷருங்கிறது. இந்த ஒரு காமன் கீவேர்டு பிகாஸ் நான் ஃப்ரெஷருனால ரெஸ்யூமில் ஒரு இடத்துலையாச்சும் ஃப்ரெஷ்ஷன் இருந்தால் நௌக்ரி அல்காரிதத்தில் ஃப்ரெஷ்ஷன் ஏதாச்சும் போடுறாங்கன்னா கிராக் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷர்னு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கீவேர்டை இவ்வளோ பர்சன்டேஜ் நான் சொன்ன மாதிரி பிரித்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ரெஸ்யூமில் பண்ணுங்கள். ரெஸ்யூமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடித்த உடனே ஸோ உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்க. நௌக்ரி ப்ரொஃபைல் இந்த இடத்துல கீ ஸ்கில்ஸ்னு கேட்கும். ஃபஸ்ட்டு ரெஸ்யூமில் கொடுத்து முடித்தோடனே திருப்பி அதே கீவேர்டை ஒன்று கூட மாறாமல் அப்படியே நௌக்ரிலையும் சர்ச் பண்ணி நௌக்ரியில் அந்த கீ ஸ்கில்ஸை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கும். இது செகண்டான இடத்துல கீவேர்டு போடுறது. அதே மாதிரி தேர்டாக இந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூம் ஹெட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நீங்கள் எழுதுறத விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த என்ன ஜாப் தேடுறீங்களோ அதை போட்டுட்டு அது பக்கத்தாலையும் கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் போட்டுங்க. அடுத்தது 4ஆவதாக திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எபோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த எபோட்லேயும் பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் சம்மரி. இந்த ப்ரொஃபைல் சம்மரிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை போட்டுட்டு ப்ளஸ் இங்கேயும் மை கீ ஸ்கில்ஸ்ன்னு போட்டு அந்த கீ ஸ்கில்ஸை போட்டுக்கணும். இது 4வது இடம். 5வதா ஐடி கீ ஸ்கில்ஸ்லையும் என்னென்ன கீ ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த டெக்னிக்கல் வேர்டு எடுத்துருப்போம்ல அந்த டெக்னிக்கல் கீவேர்ட்ஸை மட்டும் இங்கே போட்டு இதில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா வெறும் 0 போட்டுருங்க. இல்லை நீங்கள் ப்ராஜெக்ட் ஏதாச்சும் 3 மாதம் 6 மாதம் செல்ஃபாக பண்ணியிருந்தா கூட அதை சும்மா போட்டுருங்க. உள்ள மேலே போடுறதான் தப்பு. உள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக 3 மாதம் நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் ஷோ பண்ணுறது தப்பு கிடையாது. அதனால் 3 மாதம் 4 மாதம் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை போடுங்க. இந்த 5 இடத்துலையுமே கீவேர்டை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு திங் நௌக்கரி ப்ரொஃபைலில் அந்த கீவேர்டில் மேட்ச் ஆகி உங்கள் ப்ரொஃபைல் உள்ளே வந்துடும். ப்ளஸ் இவ்வளோ இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு 100 ப்ரொஃபைல் கடைசி ஃபில்டரில் காமிச்சாலும் உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் டாப்பில் ரேங்க் ஆகி காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இடத்துல 74 ப்ரொஃபைல் காட்டுது. இதில் இவர் ப்ரொஃபைல் தான் டாப்பாக காட்டுது. பிகாஸ் இவரோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ கீவேர்டை இந்த மாதிரி பிரித்து எடுத்து நௌக்கரியிலேருந்து பார்த்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணியும் ரோலை பேஸ் பண்ணியும் காமனான விஷயத்தை பேஸ் பண்ணியும் பிரித்து எடுத்து உங்களோட ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து நௌக்கரி ப்ரொஃபைலில் 4 இடத்துல நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா பர்ஃபார்ம் ஆகும். அப்படி பண்ணுறப்போ நல்ல கால்ஸும் உங்களுக்கு நிறையா வரும். இதுதான் சிம்பிள் விஷயங்கள். கம்ப்ளீட்லி இந்த 5 பார்ட்டில் ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி ஃபில்டர் போடுவாங்க, அது எப்படி உங்கள் ப்ரொஃபைல் ஷோ ஆகும், எப்படி வருங்கிறத ஆரம்பித்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், ப்ளஸ் அந்த அல்காரத்துக்கு கீவேர்ட்ஸை நீங்கள் எப்படிலாம் கொடுக்கணும், எப்படி தேடி எடுக்கணுங்கிற வரையும் நான் கம்ப்ளீட்லி சொல்லியிருக்கேன் இந்த 5 பார்ட்டில். ஸோ நீங்கள் மீதி 4 பார்ட் ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இல்லை இந்த 5வது பார்ட் வரையும் நீங்கள் பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும். இதை தாண்டி நீங்கள் நிறைய டவுட் இருக்குனாலுமே என்னோட ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னுமே கூட இறங்கி சொல்லித்தரேன். உங்கள் டவுட்டையும் நீங்கள் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ண முடியும் யூடியூப்ல பார்க்குறேன். பட் அங்கே நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொமோஷன் லிங்க் இருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள் மாஸ்டர் கிளாஸ் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருப்பேன். அதில் உங்கள் பேர் நம்பர் மெயில் ஐடி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை உங்கள் பேர் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் ரீச் பண்ணி என்னோட அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் எப்போ இருக்குங்கிறத உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக 1-to-1 பேசலாம். உங்கள் ரெஸ்யூமே நான் 1-to-1 ரிவ்யூ பண்ணுறேன். நௌக்கரி ப்ரொஃபைலை ரிவ்யூ பண்ணுவேன். லிங்க்டின் ப்ரொஃபைலை ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி நீங்கள் பில்ட் பண்ணணும் அதை அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். 5 பார்ட்டுமே ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சீரீஸாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அவங்களும் இந்த நௌக்கரி அல்காரத்தை பற்றி கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் ஈஸியாக நௌக்கரியில் நல்ல ப்ரொஃபைல்ஸ் போட்டு பெஸ்ட்டாக இதாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்கமிங் டேஸில் நான் லிங்க்டின் அல்காரத்தை பற்றி இந்த மாதிரி டீட்டெயிலாக போடலாம் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ நீடட் அபவுட் த லிங்க்டின், இன்னும் நான் வீடியோ எடுக்க கிடையாது, நான் லிங்க்டின் பிளானே பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக எவ்வளோ கமெண்ட்ஸ் லிங்க்டினை பேஸ் பண்ணி வருதோ அதை பேஸ் பண்ணி நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் லிங்க்டின் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், பேக் எண்டை வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா லிங்க்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் 100+ கமெண்ட் லிங்க்டின்னு வந்துச்சுனாவே நான் லிங்க்டினை பேஸ் பண்ணி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவே கிரியேட் பண்ண போகிறேன் லிங்க்டினை பேஸ் பண்ணி. ஸோ மறக்காமல் லிங்க்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா அப்கமிங் டேஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.